ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 20 மற்றும் 21வது வசனத்தை பார்க்கலாமா? வாங்க. ஒரு பெரிய வீட்டிலேயே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரண்மனையை எடுத்துக்கலாமே. ஒரு அரண்மனையில் பொன்னான ஆன பாத்திரமும் இருக்குது, வெள்ளியினால் ஆன பாத்திரமும் இருக்குது, மரத்தால் ஆன பாத்திரமும் இருக்குது, மண்ணால் ஆன பாத்திரங்களும் இருக்குது. அதில் பொன்னும் வெள்ளியும் பார்த்தீங்கன்னா கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்குது. மரமும் மண்ணுமான பாத்திரம் கனவீனத்திற்கும் உரிய பாத்திரமாக இருக்குது. இப்போ இந்த ராஜா சூஸ் பண்ண பாத்திரம் கனத்திற்குரிய பாத்திரம், கரெக்டா? அப்போ அந்த கனத்திற்குரிய பாத்திரம் எப்படி இருக்கும்? சுத்தமானதானதானே இருக்கும். இப்போ இந்த 21வது வசனத்தை பார்க்குறப்ப, ஆகையால் ஒருவன் எவைகளை விட்டு பாவத்தை விட்டு நம்ம விலகும்போது தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும், எஜமான் அப்படின்னா ஜீசஸ்க்கு உபயோகமான பாத்திரமாகவும் நற்கிரியைகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்போம். நம்ம ஏசப்பாவோட கரத்தில் கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க விரும்புகிறோமா, இல்லை கனவீனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க விரும்புகிறோமான்னு யோசித்து சிந்திச்சு பார்ப்போம்.